உங்களை மாதிரி தான். ஹலோ கைஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப். என் பேர் தீபன். நான் கிளாஸ் 10 தான் படிக்கிறேன். நான் இனி வர்ற டேஸில் உங்களுக்கான எஜுகேஷ்னல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் ப்ரொவைட் பண்ணுவேன். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் உங்களுக்கான மேக்ஸிமம் ட்ரிப் என்னோடய சைட்லேருந்து உங்களுக்கு இன்னெல்லாம் எஃபோர்ட் கொடுக்க முடியுமோ அது எல்லாமே நான் கொடுப்பேன். உங்களோட எஜுகேஷ்னல் டிப்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது அதெல்லாம் கொடுப்பேன். சரி, எனக்கு என்ன பிடிக்கும் அதை பற்றி பார்க்கலாம். எனக்கு புக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஏன் பிடிக்கும்னு ரீசன் இருக்குல்ல. நீங்கள்லாம் படிக்கிற என்சிஆர்டி இருக்க தெரியுமா, அந்த புக்ஸை நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்றதும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் ஸ்கூலை தவிர்த்து மற்றதும் கற்றுக்கணும். ஏன்னா சிபிஎஸ்சி இஸ் அ காம்பிடென்சி பேஸ்டு. ஈவன் நான் கிளாஸ் 10th படிக்கிறேன். எனக்கு வர போர்டு எக்ஸாமில் கூட காம்பிடென்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் அதிகம். அதான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். எக்ஸ்ப்ளோரிங் எல்லாம் ரியலிஸ்டிக்காக படிங்க. அதான் பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி. நான் கிளாஸ் 5th to 6th காமனாக சொல்கிறேன். ஈவன் கிளாஸ் காலேஜ் எதாக இருந்தாலும் சரி, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. எதாச்சும் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவேஷனாக இருக்கும். லைஃப்பில் ஏதாச்சும் அச்சீவ் பண்ணோம்ல, நீங்கள் லைக் போர்டு எக்ஸாமில் ஃபுல் மார்க் எடுக்கிறது அந்த மாதிரி கஷ்டப்படணும். ஆனால் அதுக்கு கஷ்டப்பட்டால் தான் என்றைக்குமே முன்னேற முடியும். புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஹாபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அதான் இம்பார்ட்டண்ட். இட்ஸ் லைக் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஹாபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம ஒரு மெயின் போர்ஷனில் வச்சுக்கணும். ஹாபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்போயுமே மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுக்கணும். அதுக்குன்னு எஜுகேஷனில் நம்ம கைவிட்டுறக்கூடாது பசங்களா. எஜுகேஷன்லேயே ஈக்குவலான இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எப்போவுமே வச்சுருக்கணும். அதான் ஒரு நல்ல டெவலப்டான ஸ்டூடெண்ட்டுக்கு பெஸ்ட்டு. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஃப்ரம் அ பிகினர் டு ப்ரோ அதை பார்த்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறோமா, உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் என்னென்னா, வித்தின் மந்த் ஆர் 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ப்ரோ ஆகிடுவீங்க. கமான் லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு பேஸ்லன்னு சொல்கிறேன். நான் சிபிஎஸ்சி தான் எடுக்க போகிறேன். அதனால் உங்கள் என்சிஆர்டி தான் நீங்கள் மெயினாக படிப்பீங்கன்னு எனக்கு தெரியும், சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் என்சிஆர்டியில் ஈச் அண்ட் எவ்ரி கார்னரை நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் லேப்டாப் வச்சு எடுப்பீங்களோ எதை வச்சு எடுப்பீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் நோட்ஸ் எடுக்கணும். ரீடர் டேரெக்டாக என்ன கேட்டால் பெஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, எப்போவுமே என் 9th தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் மோஸ்ட்டாக 10th. ஏன்னா அப்போவே நான் நினச்சேன், ஆனால் அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணல. இருந்தாலும் நான் அப்போலேருந்தே நோட்ஸ் எடுக்கிற ஹேபிட்டை ஒரு மெயினாக நான் வச்சுருந்தேன். அப்புறம் நான் ஈச் அண்ட் எவ்ரி லைன் படிப்பேன். ஈச் அண்ட் எவ்ரி லைன் படித்து மெமரைஸ் பண்ணிக்க மாட்டேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதும் இல்லாமல் நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுப்பேன் இம்பார்ட்டண்ட்டான நோட்ஸை. அதாச்சும் எக்ஸாமுக்கு காம்பிடென்சி பேஸ்டு கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும் நான் சொன்னேன்ல. அதனால் நீங்கள் என்சிஆர்டி படிக்கும் போதே நீங்கள் நிறையா வீடியோஸ் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நிறையா இந்த காலத்தில் நிறையா ஒன் ஷாட் வீடியோஸ் வந்திருக்கு. நான் உங்களுக்கு வேதாந்த் ப்ரிஃபர் பண்ணுறேன். வேதாந்தில் நான் பார்க்குறது என்னென்னா, கிளாஸ் 10th ஷிமான் சார் வீடியோ தான் மோஸ்ட்டாக பார்ப்பேன். அப்புறம் பயாலஜிக்கு வேறு மேம் வீடியோலாம் நான் பார்ப்பேன். அதை நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன். அதையும் போய் பாருங்கள். ஏன்னா அதில் உங்களுக்கு காம்பிடென்சி பேஸ்டு கொஸ்டினை எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு ஐடியா கொடுத்துருப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், நோட்ஸ் எடுத்து ரீடரை வச்சு படிங்க. நீங்கள் வெறும் வீடியோ பாருங்கள். ஆனால் இன்னும் கூட கிளாஸ் 10th போர்டு எக்ஸாமில் நிறைய பேருக்கு வீட்டில் ப்ரெஷர் வரும். ஏன்னா நீங்கள் வீடியோவை பார்க்குறீங்க. அதனால் மேக்ஸிமம் நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ரீடரை பார்த்து சம் போடுங்க, நோட்ஸ் எடுங்க. உங்களுக்கு இன்னெல்லாம் தெரியுமோ அதை பாயிண்ட்ஸாக எழுதுங்க. நான் பெஸ்ட்டு சொல்கிறேன் என்னென்னா, இதை நீங்கள் இப்போ பண்ண மாட்டீங்க, ஆனால் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் உட்காந்து பண்ணுவீங்க. ஏன்னா அன்றைக்கி தான் உங்களுக்கு அதோட இன்டென்ஸ் தெரியும். ஆனால் அப்போ கூட நீங்கள் நோட்ஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எழுதுனதுனால அது ரொம்ப தெளிவாக புரியும். அதனால தான் சொல்கிறேன் பசங்களா, இது ரொம்ப பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, பெஸ்ட்டு ட்ரிக்ஸ். இந்த வீடியோ பார்த்துருக்க ப்ரோஸ் அண்ட் சிஸ் எல்லாருக்குமே நான் சொல்கிற பெஸ்ட்டு டிப்ஸ் இதான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் சம்ஸோ ப்ராக்டிக்கலோ எக்ஸாமோ எது பண்ணாலும் நீங்கள் என்சிஆர்டி தான் எடுப்பீங்க. மோஸ்ட்டாக நிறையா ஸ்கூலில் கிளாஸ் ஒர்க் கொடுப்பாங்க. சில கைட்ஸும் இருக்குது, நான் இந்த வீடியோவில் ப்ரிஃபர் பண்ணுறேன். சோஷியலுக்கு லைக் ஆல் இன் ஒன், சயின்ஸுக்கும் மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே ஆல் இன் ஒன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் ப்ரீஃப் கண்டென்ட் இருக்கும். பசங்களா இங்கே கேளுங்க, நான் 10th முன்னாடி என்ன தெரியாமல் நினச்சேன், ஆல் இன் ஒன் வேணாம், ஆல் இன் ஒன் நிறைய கண்டென்ட் இருக்க கைடு வேணாம், ஈஸியான கைடு எடுத்து நம்ம ஈஸியாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வச்சே நம்ம பாஸ் ஆகிடலாம், சென்டம் எடுத்துடலாம், நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிலாம் நினச்சேன்.
ஆனால் அது ஆக்சுவலாக இல்லை. இருக்கிறதுலே பெரிய கைடாக பார்த்து வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ரீஃப் கண்டென்ட் நாலேஜ் கிடைக்கும். நல்லா ஷார்ட்டாக இருக்க கைடாக பேஜ்க்கும் கம்மியாக ரேட் கம்மியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து மேக்ஸிமம் அவுட்புட் நாலேஜ் நீங்கள் எடுக்க முடியாது. அதனால் சோஷியல் என்னை பொறுத்த வரைக்கும் நான் குட் அட் சோஷியல், அதனால சொல்கிறேன் சோஷியலுக்கு ஆல் இன் ஒன் எடுங்க. இட்ஸ் அ பெஸ்ட் கைட் பிகாஸ் இட் ஹேவ் ஸோ மச் ஐடியாஸ். அதனால் இப்போ நம்ம மெயின் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அ கீ கான்செப்ட். ஓகேவா? எப்பவுமே சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஈச் அண்ட் நுக் அண்ட் எவ்ரி கார்னர் இஸ் டு பி அண்டர்ஸ்டாண்டட். நீங்கள் எப்போவுமே சிபிஎஸ்சியில் ஆக்டிவிட்டீஸ்னு ஒன்று வரும். ஆக்டிவிட்டீஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஃப்யூச்சரில் நான் நிறைய டிப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். லைக் நீங்கள் வந்துட்டு உங்களை தானே மேனுக்குலேட் பண்ணிக்கிறது, மோட்டிவேஷன், என்னென்ன பென்லாம் யூஸ் பண்ணலாம், என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் நம்ம ரைட்டிங்கில். உங்களுக்கு இன்னொன்று ஒரு இம்பார்ட்டண்டான ட்ரிக் சொல்லவா? நீங்கள் எழுதி பார்க்குறக்கு மூலியமாக உங்களுக்கு எக்ஸாம் ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். நான் சொல்கிறத பண்ணுங்கள். நிறைய பேருக்கு டைம் கிடைக்காது. டைம் கிடச்சவங்களாம் இதை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் வந்துட்டு டிஜிட்டல் வாட்ச் மோஸ்ட்டாக நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அவங்கெல்லாம் டைமர் வச்சு படிக்க பாருங்கள். ஒரு கான்செப்டை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை நீங்கள் வந்துட்டு லைனாக எழுதுங்க. அதுவும் பார்க்காம எழுதுங்க. டைமர் வச்சுக்கோங்க. இந்த டைமிங்குள்ளே உங்களால் இப்போ ஒரு 3 மார்க்னால் அந்த கொஸ்டினை 3 மினிட்ஸில் முடிக்க போச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸலண்ட் சைல்டு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போவே இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் மட்டும் ஒரு 3 மார்க் 3 மினிட் வந்துச்சுன்னா யூ ஆர் அ ஆவரேஜர். அதே ஒரு 3 மார்க்கை அந்த 3 மினிட்குள்ளேயே முடிக்க பார்த்தீங்கன்னா நவ் யூ பிகேம் எ டாப்பர். தட்ஸ் இட். ஆனால் வந்துட்டு இதை மெமரைஸ் பண்ணிக்கிறது இல்லை, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு கண்டென்ட் படிக்கிறீங்க லைக் ஃபோட்டோசிந்தசிஸ். இப்போ அதை பார்த்து உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க. டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் கேட்பாங்க. எப்படி வந்துட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது, ஏன் வந்துட்டு ரெஸ்பிரேஷன் இஸ் ஆப்போசிட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிலாம் கேட்கும் போது நீங்கள் அதுக்கு வந்துட்டு ப்ரீஃபாக ஆன்சர் கொடுக்கணும் வித் ஃபார்முலா. இதெல்லாம் வந்துட்டு ஒரு கீ ட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் என்னோடய மெயின் ட்ரிக் என்னென்னா, நான் வந்துட்டு மெயினாக சோஷியல் பற்றி பேசினவன். இப்போ சோஷியலில் எப்படின்னா நான் எப்படி படிப்பேன்னா, எனக்கு வந்துட்டு சோஷியலில் நிறையா கான்செப்ட் இருக்கும். ஃபார் கிளாஸ் 10 பசங்களுக்கு சொல்கிறேன், நிறைய கான்செப்ட் இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கும் பெருசாக இருக்கும். அதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன், அந்த டாபிக் ஃபுல்லாக படிச்சுட்டு என் ஃபோன் எடுத்து ரெக்கார்ட் ஆன் பண்ணி ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிப்பேன். ரெக்கார்ட் பண்ணி என் ஃப்ரெண்டுக்கு போஸ்ட் பண்ணுவேன். போஸ்ட் பண்ணிட்டு அதை வந்துட்டு எனக்கு இப்போ ரிவைஸ் பண்ணோன்னா அந்த ரெக்கார்ட்லாம் 5 மினிட் தான் வரும். இட்ஸ் அ பெஸ்ட் வே. நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்ட் பண்ணால் பெஸ்ட் வே டு ஸ்டடி. இது வந்துட்டு ஒரு சீக்ரெட் ட்ரிக் பசங்களா, உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். அதனால் வந்துட்டு சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. இது வந்துட்டு நான் மேக்ஸிமம் சோஷியல் சயின்ஸ் எல்லாத்துலேயும் பண்ணுவேன். அதை நீங்கள் அந்த கண்டென்ட் சயின்ஸில் மோஸ்ட்டாக பண்ண முடியாது, ஏன்னா கீவேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இன்னொன்று, இங்கிலீஷ்க்கு வந்துட்டு வெக்காபுலரிக்கு தனியாக மார்க் இருக்குது. அதனால் வெக்காபுலரியும் நீங்கள் தனியாக படிச்சுக்கோங்க. ஓகேவா? நைட்டு வந்துட்டு நீங்கள் தூங்க போவீங்கள்ல, அப்போ சில வீட்டில் விட மாட்டாங்க, சில பேர் சீக்கிரம் தூங்க போயிடுவாங்க. அப்படி லேட்டாக தூங்க போகிறவங்க, பொறுமையாக தூங்க போகிறவங்க டயர்டாக இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிங்கல்ல, அதை வந்துட்டு போட்டு பொறுமையாக கேளுங்க. இப்போ எக்ஸாம் ரஷ்ஷில் நீங்கள் 2x2 ஃபாஸ்ட்டில் கேட்பீங்க வாட்ஸ்அப்பில். அதனால் இப்போ பொறுமையாக கேளுங்க. உங்களுக்கு நீங்கள் பொறுமையாக கேட்டு நீங்கள் அப்படியே ரீடர் பார்த்து கரெக்ட் பண்ணுங்கள். நீங்கள் அதில் என்னெல்லாம் மிஸ்டேக் விட்ருக்கீங்க. மோஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணல மிஸ்டேக் கூட மாட்டீங்க, இருந்தாலும் ரீடர் பார்த்து சொல்லுங்கள். இல்லை நீங்களே திருப்பியும் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். இன்னொன்று மெயின் ட்ரிக் என்னென்னா, நீங்கள் என்றைக்குமே இன்றைக்கி பண்ண வேண்டிய நாளைக்குன்னு தள்ளி போட்டாதீங்க. டுடே இஸ் டுடே. இன்றைக்கி பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கே பண்ணி முடிச்சிடணும். எப்பவுமே நீங்கள் இப்போ இன்றைக்கி நிறைய பேர் பார்த்துருக்கேன், இன்றைக்கி டைம் டேபிள் போடுவாங்க. கஷ்டப்பட்டு டைம் டேபிள் எழுதி காலையில் எடுத்துகிட்டு வந்து வீட்டு முன்னாடி ஓட்டுவாங்க, எல்லா இடத்துலையும் ஓட்டி வைப்பாங்க. ஆனால் அதை அவங்களால ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அதர் சோஷியல் மீடியா வெப்சைட்ஸ் பார்த்து நம்ம வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். டிஸ்ட்ராக்ஷன் இஸ் த மெயின் திங் அண்ட் எனிமி டு அவர் எஜுகேஷன். டிஸ்ட்ராக்ஷன். இந்த காலத்தில் பசங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இருக்க அடல்ட்ஸ் தான் வச்சுருக்கணும். ஆனால் இந்த காலத்தில் 2 இயர் கிட்டு கூட வச்சுருக்காங்க, 2 இயர் கிட்ஸ் கூட வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சோஷியல் மீடியா. அதனால தான் நிறைய பேரோட மார்க் வந்துட்டு டிப்ரூவ் ஆகுது. நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு நாளில் நீங்கள் சாப்பிட்றதோட சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற டைமிங் தான் அதிகம். அதை வந்துட்டு எதுக்கு நான் சோஷியல் மீடியா பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. பாருங்கள், யூடியூப், இன்ஸ்டா எல்லாமே பாருங்கள். ஆனால் ஒரு சர்டன் டைம் லிமிட்குள்ளே வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே போயிட்டீங்கன்னா ரொம்ப நீங்கள் மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வெறும் வீடியோ மட்டும் பார்த்தவங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியாது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ரைட் பண்ணணும், உங்களோட ஸ்டெபிலிட்டியை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். எல்லாமே வந்துட்டு எழுதி பாருங்கன்னு சொல்கிறது சும்மா இல்லை.
எழுதி பார்க்குற மூலிமா உங்களுக்கு விஷுவல் அண்டர்ஸ்டாண்டிங், மென்டல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் அண்ட் காம்பிடென்சி பேஸ்டு கொஸ்டினை வந்துட்டு உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும். இது எல்லாமே உங்களால் ரைட்டிங்னால முடியும். ஹேண்ட் ரைட்டிங் கூட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியும். ஜஸ்ட்டு ரைட்டிங் அப்படின்னு நினச்சிடாதீங்க, ஓகேவா? இனி வர வீடியோவில் உங்களுக்கு நான் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை தரேன். என்னால் முடிஞ்சால் ஈவன் நான் வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஒரு கான்செப்ட் அதாச்சும் எனக்கு வந்துட்டு இப்போ கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏதாச்சும் கான்செப்ட் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான இதை வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். தேவையான கண்டென்ட்டை வந்துட்டு நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்குமே வந்துட்டு என்சிஆர்டியை ஜஸ்ட்டு நீங்கள் படிக்கிற மாதிரி பார்க்காதீங்க. என்சிஆர்டி நான் படிக்கணும் எழுதணும் அப்படி பார்க்காதீங்க. என்சிஆர்டி இஸ் ஜஸ்ட் அ திங். அது வந்துட்டு நாலேஜ் அண்டர்ஸ்டாண்ட் என்ஜாய் பண்ணி படிங்க. அது ஒரு புக்காக பார்த்து மக்கப் படிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் என்ஜாய் பண்ணி படிங்க. உங்களோட டிப்ரூவ்மெண்ட்லேருந்து இம்ப்ரூவ்மெண்ட்டை தேடுங்க. பிகாஸ் டிப்ரூவ்மெண்ட் ஹேஸ் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். டிப்ரூவ்மெண்ட்குள்ளே தான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும். ஸோ தேங்க்யூ.